இந்த வர நல்லபடியாக சாமியை கும்பிட்டாச்சுக்க. மணி எத்தனைன்றிய 1 மணி உச்சிகால பூசை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் பொம்பளையாலெல்லாம் கலந்து கொடுக்குறான்ட்டாங்க. நாங்களாம் வட்டிச்சோரெலாம் எடுத்துகிட்டு கும்பாவோட வந்துட்டோம் எங்கள் வீட்டுக்கு. இப்படி தான் திருவிழா. எங்கள் திருவிழாவில் எங்கள் மாங்காய் வந்துருந்துச்சு. நான் மாங்காய் கையை பிடிச்சிக்கிட்டு வாவல வீடியோவில் வந்து உன் முகத்தை காட்டுவில, நீ அழகா நான் அழகாண்டு கமெண்ட் பாக்ஸில் என் சப்ஸ்கிரைபர்லாம் சொல்லட்டும் அப்படின்னு பிடிச்சி இழுத்தேன். ஓடி போக்கத்தவளை. நான் சும்மா ஒரு கிண்டலுக்கு பேசுனேன்டா, அதையே ஒரு கண்டென்ட் ஆக்கி என்னைய கழுவி ஊற்ற வச்சுட்டேடி. இதில் முகத்தை காட்டினோன்னா இன்னும்ல கழுவி ஊற்றுவாங்க அப்படின்னு நல்லா காமெடி பண்ணிட்டு ஓடிடுச்சு. அது பேசுகிறத கூட வீடியோ எடுக்க கூட பண்ணிடுச்சு. எடுத்த வீடியோவை அழிச்சு விட்டுருச்சு பார்த்துக்கங்க. அப்படி என்னை பார்த்து மிரண்டு போயிடுச்சு. ஆமாம், அதுக்கெல்லாம் காரணம் யார்? நீங்கள் தான். நீங்கள் போட்ட கமாண்டு தான் பார்த்து பயந்து ஃபுல்லாக ஓட்டமாக ஓடி போயிட்டு பார்த்துக்கங்க. அப்படிதாங்க ஒரே ஒரு நாள் வருஷத்தில் ஒரு நாள் திருவிழாவில் எங்கெங்கேயோ இருக்கிறவங்க, அதாவது எங்கெங்கேயோ பிழைக்க போய் நம்ம ஊரை விட்டுட்டு நல்லபடியாக நல்ல வாழ்க்கையில் முன்னேறிட்டு டவுனு பக்கம் போனால் தான் நல்லா பிழைக்க முடியும் அப்படின்ட்டு ஊர்களுக்கு டவுன் அண்டி போனவங்க ஊரா வருஷத்தில் ஒரே ஒரு நாள் இப்படி வர்றப்ப எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா மனசுக்கு. இந்த சந்தோஷத்தை காசு பணம்லாம் கொடுத்து வாங்க முடியாதுங்க. இதை நம்மளே ஏற்படுத்திக்கிறணும். நம்மளோடக்கு வேலை கிடக்கு, நாளைக்கு ஒரு 4 நாளைக்கு போனோம்னா 4 நாள் பொழப்பு கெட்டு போயிருமியா, நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை பார்க்க சாப்பிடண்டு அப்படியே வாழ்க்கையை ஓட்டாதீங்க. இதே மாதிரி சொந்த வந்தவங்களோட போய் நல்லபடியாக சாமியை கும்பிட்டுட்டு சொந்த பந்தங்களை பார்த்துட்டு வாங்க. அதில் கிடைக்கிற சந்தோஷமே தனிங்க. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கான்னு வார்த்தைகளால் சொல்ல முடியாது. என் முகத்தை பார்த்தாவே நீங்கள் என்னை கண்டுபிடிச்சிக்கலாம். அப்படித்தான் இன்றைக்கி அத்தை பையன் மாமன் பையன் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் கொலக்கட்டையும் சோறையும் எடுத்து ஊட்டிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஓடி விளையாடுறப்ப அதில் கிடைக்கிற சந்தோஷம் தனிங்க. ஆனால் அதெல்லாம் வீடியோவே எடுக்க முடியாது. ஏன்னு கேளுங்க, ஒரு உணர்வுகளை பகிரும்போது அதை ஃபோன் எடுத்து நான் வீடியோ எடுத்தேன்னா அது நல்லா இருக்காது. என்னுடைய பேச்சு என்னுடைய வார்த்தைகளும் பிடிக்குதுன்னா லைக் பண்ணுங்கள். எங்கள் மாங்காவை உங்கள்கிட்ட காட்டி போகிறோம்னு நினச்சி இப்படி மாங்காய் என்னைய கதற விட்டு போச்சு. மூஞ்சியவே காட்ட மாட்டேன்ருச்சு. இதுக்கு முன்னாடி நீ ஃபோனில் சொல்லாமல் இருந்தால் கூட முகத்தை காட்டிட்டு வேண்டி. நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், அதை இப்படி கழிவுத்த வச்சுட்டேன்னு மாங்காய் ரொம்ப வருத்தப்படுச்சுங்க. சரிங்க, எல்லோரும் லைக் பண்ணுங்கள்.